மறிக்கிற மனிதர்களுக்கு அந்த மாதிரி பலகைய கழுத்துல மாற்றுறது ரோமர்களுடைய வழக்கம். ஏன்னாக்கா இந்த குற்றத்துக்காகத்தான் இவன் சிலுவையில மறிக்கிறான், சிலுவையில நாங்கள் அறையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற பலகைய அந்த குற்றத்தை அந்த பலகையில எழுதுவாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட குற்ற பலகை எழுதி பிலாத்து கழுத்துல மாட்டணும். அப்போ அதுல 3 லாங்குவேஜ் எழுதி இருக்குதுங்க. இத்தாலி, கிரேக்கம், எபிரேயம் 3 பாஷைகளில அந்த குற்றத்தை எழுதியிருக்கிறாங்க. என்னன்னாக்கா இயேசு கிறிஸ்து யூதர்களின் ராஜா அப்படின்னு தான் அந்த பலகையில எழுதிருக்குது. அதை லத்தீன் மொழியில எழுதியிருக்கிறாங்க, கிரேக்க மொழியில எழுதியிருக்கிறாங்க, எபிரேய மொழியில எழுதியிருக்கிறாங்க. 3 மொழியில எழுதியிருக்கிறாங்க. ஏன் ஒரு மொழியில எழுதினா பத்தாதா? எதுக்கு 3 மொழியில எழுதினாங்க? அதை நம்ம பின்னாடி அப்புறம் யோசிக்கலாங்க. இந்த குற்றப்பலகையில இருக்கிற அந்த 3 அந்த நாடுகளை குறிச்சு அந்த பாஷையை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு, இங்கிருந்துதான் அந்தி கிறிஸ்து வருவான். அந்தி கிறிஸ்துன்றாரு. இந்த குற்ற